உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் தேதி மேலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே உங்கள் ராசியின் 5ஆம் இடத்துக்கு யோகத்துக்குரிய சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து அனுஷ நட்சத்திரத்திலிருந்து புறப்படுகிறார். இவர் மகர ராசி என்கிற லாபஸ்தானத்து வரை வருகிறார். அங்கே அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் தொடர்வார். அப்போ 9, 10, 11 என்கிற இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா அப்படின்னா, பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து தொடங்குகிற காரியம். அதனாலே பொது நல கருதி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே லாபத்துக்கு ஆரம்பமாக இருக்கும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் கூடிய காரியங்கள் இருந்தால் கூட என்னை இன்வால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போய் அந்த தானாக வாலண்டரி சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வாலண்டரி சர்வீசஸ் செய்யும்போது உங்களுக்கு அந்த வாலண்டராக நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால வெற்றிகள் ஆரம்பத்திலேயே நல்லா அமைச்சிடும். கொஞ்சம் மெதுவாக நடக்கும், ஆனால் நல்லா நடக்கும். நீங்கள் புதன் வியாழனப்போ நீங்களே சந்தோஷப்படுவீங்க, அப்பா எனக்கு திருப்தியாக இருக்குதுப்பா அப்படின்வீங்க. நார்மலாக இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் எல்லாம் கூட ஒரு வாலண்டரி சர்வீஸ் கூடுவாங்க, வருஷத்தில் மாதத்தில் அப்ளை பண்ணிவிட்டு போவாங்க. சத்யசாய் பாபா சங்கத்தில் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். வந்து சர்வீஸ் செய்யுங்க சார்னுவான். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் செய்யும்போது உங்களுக்கு நேச்சுரலி அதனுடைய grip கிடைக்கும். சைலண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஜக்கி வாசுதேவ் அவர் பண்ணுவார் ஈஷா மையத்தில். அப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது எதுக்குன்னா உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறது. நீங்கள் அப்போது காரியங்கள் உடனே டமால் டிமில் நடக்காமல் நடக்கும் அப்படிங்கிற ஃபர்ம்னஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் உங்களுடைய அந்த சர்வீஸ் ஓரியன்டல் பெனிஃபிட். 10ஆம் இடத்துல அது வரும்போது தொழிலில் குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் விழுப்போது. உங்கள் ராசிக்குள்ளேருந்து பார்க்க போகிற சனி, அதனால் டெஃபினட்டாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெற்றிகள் உண்டு. எதையும் ஃபேமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்னால உங்களுக்கு தைரியமான முடிவுகளை நீங்கள் கொண்டு வருவீங்க. புதிய யுக்திகள்லாம் நிறைய கிடைக்கும். அதுவும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய யுக்தியை நீங்களே கேப்டலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். பார்ட்னர்ஷிப்போ இல்லை வேறு யாருக்கிட்டே உட்காரும்போது தான் அவங்ககிட்ட கேட்டு செய்யணும். நீங்களே இருந்தால் நானே ராஜா நானே மந்திரிங்கிற கதையில் நீங்கள் ஓட்டிடலாம். அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி தான் 11ஆவது இடத்துக்கு போகும்போது லாபமாக மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு சந்திர பகவான். மனத்துக்கு பிடித்த காரியங்கள், அதுமாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக டெசிஷன் எடுத்து பண்ணுவீங்க. டப்பு டிப்புன்னு பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஒரு ஷார்ட் எடுப்பீங்க, புட் ஆப்ஷன் எடுத்துப்பீங்க, ஒரு கால் ஆப்ஷன் எடுப்பீங்க, அதனுடைய கான்ட்ரா போட்டுப்பீங்க, லெக் 2 லெக்லையும் இருப்பீங்க. அப்போ க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. எந்த பொசிஷனும் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அந்த புரிதல் நியூயான்சஸ் இது மூலியமாக நடந்துடும். அப்போ உங்களுக்கு கிளியராக புரிதலோடு செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. தெய்வத்தின் அருள் முதல்ல வேணும். குலதெய்வம் அப்படிங்கிறது வழிபடுங்க. உபாசனை தெய்வமாக இந்த வாரம் ஃபுல்லாகவே விநாயகர் பெருமானை வணங்குங்க. காலையிலே விநாயகர் பாடலோடு இந்த வாரத்தின் நாட்களை துவங்குங்கள். முக்கியமாக 5ஆவது நாள் அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி இருக்குது, மே 5. அவசியம் சங்கடகர சதுர்த்தியும் போது விநாயகரை சென்று வழிபட்டு கடனை கொஞ்சமாக அடைங்க, கடன் அடையும். மே 9ஆம் தேதி அன்று ஸ்ரீ நடராஜ பெருமானின் அபிஷேக ஆராதனை பார்க்கவும் அந்த கனக சபாபதியின் அருளையும் நீங்கள் பெறலாம். அதன் மூலியமாகவும் திருப்திகரமான திருமண வாழ்க்கையும் நல்ல பலமான வாரிசு என்கிற ஒரு உரிமையையும் பெறக்கூடிய சூழ்நிலையும் சொத்து விவகாரங்களிலிருந்து பிரச்சனை தீர்வையும் நீங்கள் எதிர்நோக்கலாம். அதனால் இந்த வாரம் சுபிட்சத்தின் நிறைய கதவுகள் திறக்க இறையருள் உங்களுக்கு அருள் இருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.